ஆவடி குடியிருப்போர் நலசங்க கூட்டமைப்பினுடைய செயலாளர் என்ற அடிப்படையிலே உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநகராட்சி நிர்வாகம் குறிப்பாக நமது மாநகராட்சி ஆவடி மாநகராட்சி கமிஷனர் சரண்யா அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக அந்த கடிதம் வந்திருக்கிறது. இந்த கடிதத்திலே வருகிற 28ஆம் தேதி மாநகராட்சிக்குட்பட்ட 48 வார்டுகளிலும் அந்தந்த வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் வார்டு சபா கூட்டம் என்ற அடிப்படையிலே கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் முன்னிலையில் அந்த மாமன்ற உறுப்பினர் தலைமையில் அந்த கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தின் முன்னிலை வைக்கக்கூடியவர்களாக மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய அலுவலர் ஒருவர் அங்கே இருப்பார். அது மட்டுமில்லை, மாநகராட்சி ஊழியர்களும் அதோடு இருப்பார்கள். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், வருகிற மழைக்காலம் வருகிறது. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய மக்கள் அடிப்படை பிரச்சனைகள் சம்பந்தமாக கொண்டு செல்வதற்கு மக்களுடைய எண்ணங்களை கண்டறிவதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய அமைப்புகளினுடைய கருத்துக்களையும் தெரிந்து கொள்வதற்காக இந்த கூட்டத்தை திட்டமிட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் கிராம சபா கூட்டங்கள் நடக்கிறது. அந்த கூட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்குது, பல்வேறு அதிகாரிகள் தலைமையில் நடக்குது. அதை போல இந்த 48 வார்டுகளிலும் ஒரே நாளில் ஒவ்வொரு வார்டிலும் மாமன்ற உறுப்பினருடைய தலைமையிலே நடத்தக்கூடிய இந்த கூட்டத்தில் முக்கியமாக 3 கோரிக்கைகளை தேர்வு செய்து அதன் மீது சிறப்பான கவனம் எடுத்து மாநகராட்சி நிர்வாகம் அந்த வார்டிலே அந்த பணியை செய்வதற்காக இந்த கூட்டத்தை திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆகவே 28ஆம் தேதி நடக்கிற அந்த கூட்டத்திற்கு குடியிருப்போர் சங்கங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டம் ஆவடி மாநகராட்சி நிர்வாகத்தின் அடிப்படையில் நடத்தக்கூடிய கூட்டம். இதில் அரசியல் வேறுபாடோ மற்ற சில வேறுபாடுகளோ அந்த அரசியல் சார்போடோ இந்த விஷயங்களை பார்க்கக்கூடாது. நாம் குடியிருப்போர் நலசங்கங்கள் வைத்திருப்பது என்பது நாம் குடியிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாம் இந்த அமைப்பை வைத்திருக்கிறோம். ஆகவே அந்த கூட்டத்தில் நம்மளுடைய கோரிக்கைகளை நம்மளுடைய தேவைகளை கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், நான் ஆவடி மாநகராட்சி கமிஷனர் போய் பார்த்துருக்குறோம், மாவட்ட ஆட்சியர் போய் பார்த்துருக்குறோம், அது பொதுப்பணித்துறை அதிகாரிகளை போய் பார்த்துருக்கோம், பல்வேறு கடிதங்கள் கொடுத்துருக்கோமே, எதுவுமே நடக்கலையே. அப்புறம் இந்த கூட்டத்தில் ஒரு மாமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் நடக்கிறது பேசுறது மட்டும் உடனடியாக நடந்துருமா என்று ஒரு கேள்வி நமக்குள்ள யதார்த்தமாக அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் எந்த மாநகராட்சி நிர்வாகம் நடத்தக்கூடிய எந்த கூட்டமானாலும் அதை பயன்படுத்தி கொள்வது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்போர் நல சங்கங்களினுடைய கடமை. நாம் அதை மக்களை திரட்டி, நீங்களாம் தனியாக போய் பார்த்துருக்கீங்க, 5 பேர் போயிருப்பீங்க, 10 பேர் போயிருப்பீங்க, அது இல்லை பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு நடத்தக்கூடிய இந்த கூட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்று சேர்த்து நடத்தக்கூடிய கூட்டம். அதுக்காக பிரச்சனையை உருவாக்குறதுக்கு இல்லை, அந்த எண்ணங்களை முறையாக வடிகாலாக அதனுடைய தேவைகளை நீங்கள் அங்கே சொல்லணும். அதில் எதெல்லாம் பேசப்படும் என்று சொன்னால் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக அடிப்படை தேவை உங்களுக்கு தெரியும். குடிநீர் வழங்கல், திடக்கழிவு மேலாண்மை, தெருவிளக்கு பராமரிப்பு, சாலைகள், பூங்கா, மழைநீர் வடிகால் பராமரிப்பு, இதெல்லாம் அதில் பேசப்படும். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலை, சாலையோர பூங்காக்களை அது எப்படி பராமரிக்கிறது, அதே போல் மழைநீர் வடிகால் தூர்வாருவது சம்பந்தமாக, நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை சுத்தமாக வைத்துக்கொள்வது, அதை பாதுகாப்பது,
இது சம்பந்தமாக நம்ம பண்ணணும். பொதுமக்களுடைய ஈடுபாட்டோடு தூய்மைக்கான இயக்கங்களை எப்படி திட்டமிடுவது, இதெல்லாம் அதில் பேசப்படும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளில், அரசு பள்ளியில், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரினுடைய காலை உணவு திட்டம் அமலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை அதில் அதை எப்படி மேம்படுத்துவது, அதை எப்படி சரி பண்ணுவது, அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள், கழிவுநீர், குடிநீர், சுகாதாரம், அதெல்லாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இது. அந்த அடிப்படையிலே நம்ம இந்த பிரச்சனைகளை நம்ம கொண்டு போகணும். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலை இருக்க அந்த நீர்நிலையை பாதுகாப்பது, மாசுபடாமல் இருப்பது, இதெல்லாம் அதில் விவாதிப்பதற்கு நீங்கள் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்களை திரட்டிக்கொள்ள கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குடியிருப்போர் நல சங்கங்கள் நாம் இதை முறையாக செய்ய வேண்டும். இதை செய்வதனால் குடியிருப்போர் நல சங்கங்களுடைய பங்களிப்பை பற்றி மாநகராட்சி நிர்வாகம் புரிந்து கொள்ளவும், தமிழகத்தினுடைய தமிழக முதல்வர் ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை அமலாகும் போது கீழே வரைக்கும் வருதா என்பதை நம்ம தானே கொடுக்கணும். அரசு செய்கிற திட்டங்கள் கீழே போய் ஜனங்களில் சேர்ந்ததா என்பதை கண்டறியும் நாடி நரம்பு தான் நம்ம. அப்போ இந்த உணர்வுகளை, இந்த மக்களுடைய அந்த குரல்களை நமக்கு சொல்லணும். நமக்கு தெரியும் கழிவுநீர் எந்த அளவுக்கு ஆவடி மாநகராட்சிக்குள்ள மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்பதை நமக்கு தெரியும். கழிவுநீர் தேக்கங்கள், கழிவுநீர் இணைப்பு இல்லாததனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதே போல் குடிநீர் இணைப்பு இல்லாதது, அதே போல் சாலை, இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு சாலை சீர்கெட்டு கிடக்கும், போக்குவரத்து இன்னைக்கு முடியல. அதெல்லாம் நீங்கள் தனியாக போய் பார்த்துருப்பீங்க, கடிதம் மூலம் கொடுத்துருப்பீங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு அதிகமாக நாம் பேசுவதை காட்டிலும் அந்த கூட்டங்களில் மக்களை பேசுவதற்கு, முறைப்படுத்துவதற்கு நீங்கள் இருக்கணும், அங்கிருந்து செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே குடியிருப்போர் நல சங்கங்களுடைய கூட்டமைப்பு, அதனுடைய செயல்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் அது சரியான திசையில் கொண்டு செல்லுகிறது என்பதை நாம் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து குடியிருப்போர் சங்கங்களுக்கும் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது, செவ்வாய்க்கிழமை எப்படியாவது அந்த கூட்டத்தில் மக்களை ஒருங்கிணைத்து அதிலே பங்கேற்று இந்த கூட்டங்களை சிறப்பாக நடத்த நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். அமைதியாகவும் முறையாகவும் இதை கொண்டு செல்வதிலே வெற்றியடைவது குடியிருப்போர் நல சங்கங்களுடைய பொறுப்பாக இருக்கும். அங்கே பல்வேறு அரசியல் தோழர்கள், நண்பர்கள் வருவாங்க. அவங்க பேசுவதற்கும் குடியிருப்போர் நல சங்கங்களுடைய நிர்வாகிகள் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. பொது பார்வையோடு, அனைவருக்குமான அந்த சிந்தனையோடு உங்களுடைய குரல் எதிரொலிக்க வேண்டும். அந்த பணியை முறையாக செய்யுங்கள். 28ஆம் தேதி வருகிற செவ்வாய்க்கிழமை வார்டு சபா கூட்டம். ஒவ்வொரு வார்டிலும் அந்தந்த மாமன்ற உறுப்பினர் தலைமையில் நடக்கிற கூட்டம். மாநகராட்சி ஊழியர்கள், மாநகராட்சி அலுவலர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம். கூட்டத்தின் இறுதியாக 3 முக்கியமான கோரிக்கைகளை, அந்த பகுதியிலே பாதிக்கப்படக்கூடிய கோரிக்கைகளை எடுப்பார்கள். அதை மாநகராட்சிக்கு கொண்டு செல்வார்கள். அதை தொடர்ந்து நாம் தொடர் நடவடிக்கையாக மேற்கொண்டும் இந்த வேலையை தொடர்ந்து குடியிருப்போர் நல சங்க கூட்டமைப்பு தொடர்ந்து இந்த பணியை, அந்த மக்களுடைய கோரிக்கையோடு எடுத்து செல்லப்பட்ட அந்த கோரிக்கையை தொடர்ந்து நாம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டமாக அமுல்படுத்த நாம் தொடர்ந்து செயல்படுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, அந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துங்கள். நடத்தி முடித்த பின்னால் அதனுடைய அந்த கூட்டம் எப்படி நடந்தது என்பதை பற்றியான செய்தியை, ஃபீட்பேக் என்று சொல்வார்களே, அப்படி செய்தியை குடியிருப்போர் நலசங்க கூட்டமைப்புக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.